நில்லு. உன் பொண்டாட்டி இதுங்க பிரசவத்துக்கு அட்மிட் ஆயிருக்காளா? ஏன்டா அப்புறம் என்னடா என்னமோ பொண்டாட்டிய பிரசவத்துல அட்மிட் பண்ண புருஷங்கார மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு உலாவிட்டே இருக்கிற? போன் பேசிட்டு இருக்கேன்டா. அத ஒரு இடத்துல நின்றுதான் பேசி தொலைகிறது. அது எனக்கு நடந்துட்டே பேசினாதான் மச்சான் போன் பேசுறதுக்கே வரும். சிச்சி, இப்படி ஒரு வியாதி இருக்காடா உனக்கு? கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்றா, நெட்டு முடிஞ்சு போச்சு. ஒரே செகண்ட் மச்சான், போன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா போ. எங்கடா போன? அடே எங்கடா போன? டே மச்சான், போன் பேசிக்கிட்டே பக்கத்து ஏரியா வரைக்கும் வந்துட்டேன்டா. ஆட சைத்தானே. மச்சான் மச்சான் கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணிக்கடா. எப்படி போனியா அப்படியே வா. அதான் போன் கட் ஆயிருச்சா மச்சான். சரி அதுக்கு அதே நான் போன் பேசிக்கிட்டே என்ன அறியாம அங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்டா வந்துருவேன் மச்சான். இப்பதான் போன் கட் ஆயிருச்சு, வந்து என்ன மட்டும் பிக்கப் பண்ணிக்கடா. எங்கிருந்தா எனக்குன்னு வரீங்க? அங்கே நில்லு, வரேன். ஏய் எங்கடா இருக்க? ஆளையே காணோம். வெயில் வேற மண்டையா பொழக்குதுடா. மச்சான் அக்கா பொண்ணு கால் பண்ணிருந்துச்சுடா. சரி, குழந்தைகிட்ட வீடியோ கால் பேசிட்டே வந்தேன். பாரு மெயின் ரோடு வரைக்கும் வந்துட்டேன். அப்படியே பஸ் சரி வீட்டுக்கு போய் தொலை. மச்சான் 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 கோச்சிக்காம வந்து கூட்டின்னு மட்டும் போயிடுறா. இங்கே நில்லு, வந்து தொலைறேன். இப்ப எங்கடா போன? மச்சான் சொல்றா மச்சான் சொல்றா சுண்ணாம்பு. மச்சான் கீழ் வீட்டாண்டி கால் பண்ணியிருந்தாங்க மச்சான். தம்பி வரும்போது கத்திரிக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னாங்க. பாத்துப்பா சூத்த கத்திரிக்காயா வாங்கிட்டு வந்துடாதுன்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட சூத்த கத்திரிக்காய் எப்படி இருக்காண்டி, சூத்த இல்லாத கத்திரிக்காய் எப்படி இருக்காண்டின்னு பேசிக்கிட்டு ஜங்ஷன் வரைக்கும் வந்துட்டேன் மச்சான். எனக்கு வெறியாவது ஒழுங்கு முறையாதான் அவங்க ஓட்டக்கடை வச்சு அங்கே நிக்க முடிஞ்ச நின்று தொலை. இல்லைன்னா போனை பேசிக்கிட்டு தண்டவாளத்தை நடந்து போயிட்டு பாம்பே போய் ஆபரேஷன் பேச பண்ணி அங்கே செட்டில் ஆகி தொலைஞ்சிரு. நிக்கிறேன்டா, இங்கே நிக்கிறேன்டா, எங்கேயும் போல. நீ வா மச்சான். அங்கே நின்றா, வண்டி எடுத்துட்டேன், இந்த வரேன். மச்சான் இப்ப எவ கூட பேசிட்டு எங்கடா போனேன்? பிரியா ஸ்வீட்டின்னு ஒரு ஐடி மச்சான். கால் பண்ணி நீங்க அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. பாவம் அது குடும்பத்துல என்ன கஷ்டம் தெரியல. ஒரு 500 ரூபா இருந்தா கேட்டுச்சு. நானும் அனுப்பி விட்டேன். அனுப்பி விட்டு அடுத்த செகண்ட் பாக்குறேன் டிபி ரிமூவ் பண்ணிருச்சுடா. ஏண்டா டிபி ரிமூவ் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா கஷ்டமா இருக்கும்? அது ஃபேக் ஐடி மச்சான். ஃபேக் ஐடியா? பாரு ஃபேக் ஐடின்னு கூட தெரியாம பேசிக்கிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டேனடா. வீட்டுக்கு போயிட்டியா? ஆமா மச்சான், நீ பார்த்து வீட்டுக்கு போ. நைட்டு டீ குடிக்க போலாம்டா. கால் பண்றேன் எனக்கு. பாய். போன் தானே நோட்டுவேன்.